ஆனா இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துச்சுன்றாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா கவர்மெண்ட் கிட்ட? என்னோட பூத்துல என்னோட பிஎலோட நம்பர் நான் கூகுள்ல போட்டு எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரோட நம்பர் வருது. அவர் கால் பண்ணா நான் இல்ல தம்பி, இப்போ வந்து பிஎல சேஞ்ச் ஆகிருக்காங்க, அவங்க நம்பர் என்கிட்ட இல்ல, நீங்க போயிட்டு வேற யார்கிட்ட கேளுன்றாங்க. இப்போ போய் பார்த்தா நான் என்னோட பிஎல தேடுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. இப்போ இப்படி இருக்கிறப்ப நான் எப்போ ஃபார்ம் ஃபில் பண்றது, எனக்கு எப்போ ஃபார்ம் வருது, அவங்க எல்லாத்துக்கும் பார்க்கணும். இப்போ ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா 1000-1500 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுமாரா ஒரு ஏரியாவில் அவங்க எல்லாருக்கும் அவங்க போய் கொடுக்கணும். பிஎல ஒன்றவங்க சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே இறங்கி வேலை செய்யறாங்க, நான் எதுவும் சொல்லல. ஆனா இந்த நெருக்கடியில எதுக்காக இதை எடுத்துட்டு வரீங்க? ஒன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் வைங்க, இல்லையா எலெக்ஷனை ஒத்தி வைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே இல்ல. இது பண்ணாதான் கரெக்ட். இல்லனா ஓட்டு ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கோங்க. யார் நடத்துறீங்களோ அவங்க ஒத்துக்கோங்க. நாங்க ஓட்டு ஓடிக்கிறோம், தாவேக்காக்கு ஓட்டு வரக்கூடாது, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க தொடர்ந்து அடிக்கிறோம் ஒத்துக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். டிவி கேக்கு மட்டும் தான் வந்து இந்த ஃபார்ம் தரதை வந்து எதிர்க்கிறாங்க. அது ஏன்றது தெரியல. மோசடி செய்றாங்க. தலைவர் அவர்கள் சொல்றத போல இவங்க வந்து சொல்றாங்க வந்து டிஎம்கே நாங்க டிவிக்கு வந்து எதிரியா பார்க்கல, உதிரியா பார்க்குறோம், அவங்க ஒரு பொருட்டாவே நாங்க பார்க்கலன்னு. ஆனா எங்களை தான் எதிரியாவே பார்க்குறாங்க. ஏடிஎம்கேவெல்லாம் தாண்டி டிவிக்கே முழு எதிரியாவே பார்க்குறாங்க. தலைவர் எங்க போறாரு எங்க வராரு அதை பார்க்கறது வேலையா இருக்கு. தமிழக வெற்றி நிர்வாகி என்ன பண்றாங்க, அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடாது, அதை ஏதாவது தடைய போடு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பேனர் வைக்கிறதுக்கு ஸ்டேஜ் போடுறதுக்கு தடை பண்ணாங்க. போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் பண்றோம், அப்பயும் பண்றாங்க. அப்போ இது என்ன எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க? அப்ப சில இடத்துல விடவும் கூட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. அவங்களே நாங்க அவர் தலைவர் சொல்ற மாதிரி தான் டிவிக்கு டிஎம்கே போட்டின்னு அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க ஒரு தடவையும். இதுதான் என் பேர் தினேஷ், கொளத்தூர் தொகுதி, சென்னை வடமேற்கு மாவட்டம், தனியான. காசி விஸ்வநாதன், சென்னை வடமேற்கு மாவட்டம், தனிக்கான.